ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு மான்வா தான் பார்க்க போகிறோம். அந்த மான்வோடைய பேர் கிராஃபிக் மேஜிங் த ஜீனியஸ். இந்த மான்வா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கினா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேட்டருக்குள்ளே போயிடலாமா? சேட்டரோட ஆரம்பத்திலே டோங்கியோ தங்கிடும் அந்த இடத்துல பாட்டியும் ஹீரோவும் கேட்டுக்கு முன்னால் நின்றுக்கிறாங்க. அது இந்த நேரத்தில் அது யாராக இருக்க முடியும்? தயவு செய்து திரும்பி போயிடுங்கள், இந்த இடத்துல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் எடுத்துக்கொள்ள முடியாது. பாட்டியம்மா சொல்லுது, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை. தயவு செய்து இதை வாங்கிக்கின்னு தங்கத்துக்கு ஏதோ ஒரு இடம்னா கொடுங்களாம். அதை பார்த்துட்டு அந்த நாணயம் எடுத்துட்டு சரி ஃபாலோ மீ, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவும் பாட்டியம்மாவும் போகிறாங்க. அந்த வீடு மறிக்குதா, அந்த வீட்டில் தான் ஹீரோவும் பாட்டியம்மாவும் தங்க போகிறாங்க. இப்போது நைட் ஆகிவிட்டதால் தங்கிடத்தின் விதிமுறைகள். ரூமோட காசு நான் நாளைக்கு விளக்குகிறேன். அப்புறம் நான் இப்போது போகிறேன். அவன் வர போகிறானா? பாட்டியம்மா சொல்கிறாங்க தேங்க்யூ. ஹீரோ சொல்கிறான், பாட்டியம்மா தயவு செய்து இங்கே உக்காரு. பாட்டி சொல்லுது, அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஹீரோ சொல்கிறான், பாட்டியம்மா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பாட்டியம்மா சொல்லுது, நீ கொஞ்ச நேரம் தூங்கினா அவங்க சீக்கிரமாக விடுவாங்க. சரி, இந்த நைட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கள். எஸ் பாட்டி. பாட்டி அம்மாவை ஹீரோ தூக்கத்தை பார்த்துனே இருக்குதா, கையில் வேறு ரத்தம் வருதா, வாயிலையும் ரத்தம் வருது. பாட்டி அம்மா வேறு கடைசி வார்த்தை சொல்கிறாங்க, தயவு செய்து நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்து விட்டாங்க பாட்டி அம்மா. ஹீரோவில் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கினே, எலன் பாட்டி நீங்கள் தூங்கி விட்டீங்களா? ஹீரோ வேறு அவனோட கையை பார்க்குறான். ஐயோ, என் கையெல்லாம் ஊதுது ஹீரோக்கு. எலன் பாட்டி ஏஞ்சிடுங்க. இவன் வேற சொல்கிறான், டெக்ஸ் என்னோட அதிர்ஷ்டம், ஏன் நீ இங்கே இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தினாய்? பொண்ணு சொல்லுது, அந்த பையனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவன் தலைமுடி நிறம் பவுனில் போல இருப்பதால் அவன் அந்த பெண்ணுடன் சுற்றி திரியுடுங்கள். அவங்க பரிதாபமான அம்மா மகன் மாதிரி இருப்பாங்க இல்லையா? பவுலின், நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இன்றிலிருந்து அவனை உன்னோட வேலைக்கு அழைத்துக்கொள். ஹீரோ வேற சோகத்தில் வேற உக்காந்துக்கிறானா. அவளை அப்படியே சொல்லிட்டு போகிறான், டெக்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த இடம் ஏனே தன்னான அமைப்பு போல இல்லை. இவளும் சொல்லிட்டு போகிறான், அப்படி இருந்தாலும் நான் அவர்களை ஜோடி சேர்த்து விட்டாலும் குறைந்தபட்சம் கொஞ்சம் காசுனா கிடைக்கும். மறுபடியும் இந்த இடத்தோடைய பேர் சொல்கிறாங்க, டோங்கியோ தங்கிடம். ஆன் த செல்ஃபிஸ் திஸ் ராயல் சேரிட்டி ஆர்கனைசேஷன். அது எங்கும் செல்லும் இடமில்லாதவர்களை கவனித்து சில பொருட்களை கொடுப்பார்கள். உண்மையிலே அந்த பொறுப்பு கட்டணம் என்ற பெயரில் குழந்தைகளை திருடி காசு பார்க்குறாங்க. ஹலோ, மை நேம் பவுலின், இனிமேல் நீ என்னோட தான் இருப்பாய். ஹீரோவில் இன்னும் பாட்டி அம்மா இறந்ததை பற்றி கவலைப்பட்டுனுக்கிறான். அந்த பவுலினும் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ பக்கத்தில் போய் உக்காந்து, நீங்கள் என்ன பண்ணீங்க என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் நான் சொல்வது ஒன்று மட்டும் நிச்சயம், நீ உயிரோடு வாழ வேண்டும். நீ எதுவாக இருந்தாலும் சரி, நீ அப்படி செய்தால் இறுதியில் உனக்கான மகிழ்ச்சியான வாய்ப்பு கிடைக்கும். சரி வா, நம்ம இப்போது போகலாம் அப்படின்னு அவளும் கையை கொடுக்குறா. ஹீரோவும் எஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை குத்துக்குன்னு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு நான் பவுலின் தாய் கையில் பிச்செடுக்க ஆரம்பித்தேன். உங்கள் அம்மா மகன் உறவு பிச்செடுக்க எடுப்பதற்காக மட்டும் என்றாலும் அம்மா பவுலின் என்னை எப்போதும் நன்றாக கவனித்து கொள்கிறார். மற்றவர் குழந்தைகள் புள்ளி பண்ணுறதுலேருந்து மற்றும் நாடோடிகளிலிருந்து அச்சுறுத்தலிலிருந்தில் அவள் என்னை பாதுகாத்தார். ஏனென்றால் என் அம்மா பவுலின் என் பக்கத்தில் இருந்தார்கள். நான் ஒருபோதும் தனிமையாக இருந்ததில்லை. அப்படியே ஹீரோ வேற தூங்கினுக்கிறான். பவுலின் வேற இந்த இடத்துல உக்காந்துக்கிறா. 5 வருடங்கள் கழித்து அம்மா பவுலின். ஹீரோடைய பேர் ரோவன். அம்மாவுக்கு ஹாய் சொல்கிறான் ஹீரோ. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, இந்த இடத்துல உக்காரு. அம்மா பவுலின், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறீங்க. அம்மா பவுலின் சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு என்று நான் காலையிலே கேள்விப்பட்டேன். அம்மா சொல்கிறாங்க, சரிதான், நான் ஒரு நோபல் மேன்சன் பனி பெண்ணாக வேலை செய்ய போகிறார் என்று கேள்விப்பட்டேன். ஹீரோ சொல்கிறான், அது ஒரு நிம்மதி. அது அம்மா பவுலின் என்றால் அவள் எங்கேயும் நன்றாக இருப்பார்கள். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற? என்னை பற்றி கவலைப்படாத, உன்னை பற்றி கவலைப்படு. ஹீரோ வேறு அடமுடிக்கிறான். என்னோட தலைமுடி ரொம்ப அதிகமாக வளர்ந்து விட்டது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, கடந்த 5 வருடங்களுக்கு நன்றி. எலன் ஆண்டி வெளியேறும் போது இறந்து விட்டேன் என்று நான் உணர்ந்தேன். தங்க இடத்தின் குழந்தைகள் என்னை கொடுமைப்படுத்தும் போது மற்றும் வேக்ரான்ஸ் என்னுடன் சண்டை போட்டு போது கூட பவுலின் அம்மா, நீங்கள் எப்பவுமே என்னோட பக்கத்தில் இருந்து என்னை பாதுகாத்துன்னு இருந்தீங்க.
ஹீரோ வேற ஐயோ தான். அதனால் தான் எனக்கு மிகவும் நன்றிக்குரிய பவுலின் அம்மா இந்த சிறந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து நான் உங்களை பாராட்ட வேண்டும். என் அம்மா அப்பா எலன் பவுலின் அம்மா கூட என்னை விட்டு கிளம்புறாங்க. அம்மால கன்னத்தில் கை வச்சு ரென் என்னை பாருடா. ஏனென்றால் உன் பக்கத்தில் யாரும் உரிமை இல்லை என்பதாக நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமில்லை. உங்கள் இதயத்தில் காலியாக இருக்கும்போது ஒருவர் உண்மையிலே தனியாக இருப்பார்கள். நீங்கள் இடது சாலைகளை பிடித்து கொண்டு உங்களை நீங்களே கவனமாக பார்த்தால் எல்லாரும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே நீ தனியாக உணரும் போதெல்லாம் கண்கள் மூடிக்கொண்டு உங்கள் இதயத்தில் உணருங்கள், எப்போது நான் உன்னுடன் இருப்பேன். எப்போது நான் போல இருந்த அம்மா பவுலின் இப்போது போய்விட்டாள். நான் தனியாக உணர்வு விரும்பாத போதெல்லாம் என் இதயத்தை பார்க்க சொன்ன அல்லவா. எனக்கு பிடிச்சவர்களை உணர்வுகளை நான் உணர வேண்டும் என்பதாக என்னோட இதயத்தில் கண்களை திறக்க சொன்னார்கள். அபே ஹீரோ சுற்றி ஏதோ ஆறா மாதிரி சுற்றுதா. அபே ஹீரோ சொல்கிறான் இதயத்தின் கண்கள்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என் கண்கள் மூடி இருந்தாலும் உலகத்தை பார்க்க முடியும். வாவ், இது ரொம்ப அழகாக இருக்கிறது, எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த ஸ்டார் மாதிரி கிட்ட தொடுறான். அம்மா அப்பா எலன் பாட்டி பவுலின் அம்மாவும் எல்லாரும் ஹீரோவில் கண்ண முன்னே நான் உண்மையிலே தனியாக இல்லை. தேங்க்யூ பவுலின் அம்மா, என்னோட லைஃப் முழுவதும் உங்களை மறக்க மாட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.